நண்பர்களே மற்றும் நண்பர்களின் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 19ஆம் தேதி நம் இந்திய திருநாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல். முதல்ல ஓட்டு போட போகிறவங்களுக்கும் பல வருஷங்களாக பல தேர்தல்களில் ஓட்டு போட்டுட்ருக்கிற அனைவருக்கும் நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்தை கேளுங்க. 5 பாயிண்ட்டு மனசில் வச்சுட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி ஓட்டு போடுங்க. நம்ம இந்திய நாடு இப்போ என்ன நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு, வெறும் 5 பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மட்டும் அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் ஓட்டை வீணாக்க வேண்டாம். நம்ம நாடு இப்போ நல்ல நிலைமைக்கு வரணும்னா ஓட்டை வீணாக்காமல் கரெக்டாக போடணும். பொதுவாக ஒரு நாடோ ஒரு மாநிலமோ நடத்துகிறதுக்கு வரி முக்கியம்தான் இல்லையா? வரி இல்லாமல் எந்த நாடு எந்த அரசும் நடத்த முடியாது. ஆனால் அந்த வரி யார்கிட்ட எவ்வளோ வாங்கணும், எந்த பொருளுக்கு எவ்வளோ வரி நிர்ணயிக்கணும், ஒரு வரைமுறை இருக்குது. அடித்தட்டு மக்களுக்கு எவ்வளோ வரி நிர்ணயிக்கணும், ஒரு பெரிய பெரிய கம்பெனி முதலுக்கு என்னென்ன வரி நிர்ணயிக்கணும், ஒரு வரைமுறை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நம்ம மாமி நிர்மலா மாமி இருக்காங்களா, நிதி அமைச்சர், அவங்க ஜிஎஸ்டி, அதாவது ஜெட்லி கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி ஒரு பிறந்த குழந்தையிலிருந்து அவங்க வாழ்நாளில் கடந்து போகிற டெய்லி வாங்குகிற பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், மருந்து, வயசானவங்க வாங்க மருந்து, எல்லாத்துக்குமே 12% வரி. மெயினாக மருந்து பொருட்களுக்கு 12% வரி போட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 2-3 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் கார்பரேட் டாக்ஸ்னு ஒன்று வாங்குவாங்க. அந்த வரியை குறைக்கிறாங்க. 30% முந்தி இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க, கம்பெனிகளுக்காக குறைச்சி 22% கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அடிமட்ட மக்கள்கிட்ட இருந்து வரியை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. ஒரு மருந்து வாங்குறதுக்கு 12% டேக்ஸு. நீங்கள் வீட்டில் அரைக்கிற மிக்சி, ஃபேனு, கிரைண்டரு, டிவி எல்லாத்துக்கும் 18% டேக்ஸு. 100 ரூபாய்க்கு 18 ரூபான்னா என்னாச்சு? இப்போ நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அதில் 1500 ரூபா வரி. நம்மக்கிட்ட இருந்து இந்த மாதிரி வரி வாங்குறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் தேவையான நிதி ஒதுக்குறாங்களா? அது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த இவர் உதயநிதி சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காருல பிரதமர் மோடிக்கு, 28 பைசான்ட்டு. அடுத்து 2ஆவது பாயிண்ட்டு, இந்தியாவில் நடுநிலை அமைப்புகள்னு நிறைய இருக்குது இல்லையா? இப்போ தேர்தல் கமிஷன், அமலாக்கத்துறை, வருமான வரி மற்றும் சில அமைப்புகள்லாம் இருக்குது இல்லையா? அதிலெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு, எல்லா கோர்ட்டுகளும், இதிலெல்லாம் மோடி அரசு என்ன பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு தேவையான ஆளுங்களெல்லாம் போடுற மாதிரி சட்டங்களையும் மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்க? இப்போ தேர்தல் கமிஷன் இருக்காங்களா, அதில் அதாவது சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன், அவங்கள நியமிப்பது முந்தி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் அம்பேத்கர் வகுத்த சட்டங்கள் எப்படின்னா, தேர்தல் கமிஷனை அந்த அலுவலரை அமைக்கும்போது முதல்ல பிரைம் மினிஸ்டர், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி, அப்புறம் பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேரும் சேர்ந்து நாங்கள் இவங்களை பரிந்துரைக்கிறோம்னு சொல்லி ஜனாதிபதி கிட்ட கொடுப்பாங்க. அதை ஜனாதிபதி பரிசீலித்து சரி ஓகேன்ட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்கள தான் நியமிப்பாங்க தேர்தல் கமிஷனராக. ஓகேங்களா? இப்போ அந்த சட்டத்தை இவர் யார், இந்த மன்னர், இந்த பிரகாஷ் சொன்ன மாதிரி, பிரகாஷ் ராஜ் சொன்ன அந்த இன்டர்வியூவில் பாருங்கள், மன்னர், சர்வாதிகார மன்னர் மோடி என்ன பண்ணிட்டாரு, அந்த சட்டத்தை மாற்றி எழுதிட்டாரு. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய எம்பிலாம் இருக்குது, கிட்டத்தட்ட 300க்கு மேலே எம்பி வச்சுருக்காங்கள. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தை மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்க, அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியை எடுத்துட்டாங்க. அவங்கள எடுத்துட்டு ஒரு பிரைம் மினிஸ்டரு, எதிர்க்கட்சி தலைவர், அப்புறம் ஒரு மத்திய அமைச்சர். அப்போ அந்த 3 இடத்துல 2 பேர் யார் மெஜாரிட்டி இருக்கோ அவங்க யாரை கட்டுறாங்களோ அவங்கள அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க தேர்தல் கமிஷனராக. அப்போ என்னாச்சு பாருங்கள், பிரதமர் அவங்க கட்சி, மோடி கட்சி, அவங்க அமைச்சர், அவங்களோட இப்போ 2 பேர் ஓட்டு யாருக்கு போடுறாங்களோ அவங்க தான் கமிஷனர். அப்போ இவங்க சொல்கிறதானா அவங்க கேட்பான் கமிஷனரு. அப்போ 3ஆவது ஆள் யார், எதிர்க்கட்சி தலைவர் யார், இப்போ இந்த மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல அவர். அந்த நியூஸில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனர் அமைக்கிறதுக்கு முன்னாடி
ஒரு டைம்லைன், அந்த டைம்லைனுக்கு ஒரு நாள் நைட்டுக்கு தான் லிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் நாளைக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வற்புறுத்தல். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, உண்மையாக பொருளை ஏற்கனவே 2 பேர் ஓட்ட வச்சிட்டாங்கன்ட்டு அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு சேர்ந்தவங்கன்னா அவங்கள எலெக்ஷன் கமிஷனராக போட்டாங்க. இப்படி தான் நடக்குது. இதுதான் சர்வ அதிகார போக்கு. அதே மாதிரி அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்கு, முந்தி என்ன சட்டம் இருந்துச்சு, யாரையும் கோர்ட்டு நீதிபதி வழக்கில் தீர்ப்பளித்தா மட்டும்தான் யார் முதலமைச்சரோ யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணது எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, கோர்ட்டு தீர்ப்பு அளித்தது, இவங்க தான் குற்றவாளின்னு தீர்ப்பு அளித்ததுக்கப்புறம் தான் அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயலலிதா அம்மா. ஆனால் இப்போ கெஜ்ரிவால் எப்படி ஜெயிலுக்கு போனார், எந்த கோர்ட்டு எந்த தீர்ப்பும் அளிக்கல. என்னாச்சுன்னா இவங்களாம் குற்றம் சுமத்திட்டாங்க அமலாக்கத்துறை மூலயமா. அந்த குற்றத்தை குற்றம் கிடையாது, அதை நிரூபிக்கவும் இல்லை, அதுக்குள்ளே தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அந்த மாதிரி சட்டத்தை மாற்றிட்டாங்க அவங்க. அப்போ எல்லா எதிர்கட்சியும் இந்த மாதிரி மாற்றி விட்டுருவானுங்க. யாரெல்லாம் எதிர்கட்சியும் எல்லாரையும் தூக்கி இந்த மாதிரி ஏதாவது பயங்காட்டி அவங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு விட்றாங்க. அப்போ எதிர்கட்சியே கிடையாது. அப்போ ஒன்லி சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 3வது பாயிண்ட்டு, நம்ம நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த படிச்சுட்டு வெளியே வர்றாங்க பார்த்தீங்க ஃப்ரெஷர்ஸு, அவங்க கேட்டு பாருங்கள். அவங்க நம்ம மன்னர் மோடியே சொன்னார்ல, பக்கோடா சுடுங்க, இன்ஜினியர் படிச்சுட்டு பக்கோடா சுட்டு வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு தான் நம்ம பிரதமர் இருக்கார். ஞாபகம் இருக்கிறதெல்லாம் மறந்துருப்பேங்க. ஒரு காலத்தில் இருந்தால் கொரோனாக்கு மணி அடிக்க சொன்னது, வீட்டு வாசலில் தீபம் கொளுத்துறது, இதுதான் பிரதமரோட இதாக இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் டேட்டாஸ் என்ன சொல்லுதோ நீங்கள் போய் பாருங்கள். நான் சொல்கிறேன்னா மனசில் இருக்கதான் சொல்லலை, எல்லாம் கூகுள்லேயே இருக்குது. இந்தியன் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் பாருங்கள். அதாவது பசங்கக்கிட்ட கேளுங்க, உங்கள் மகன் அதாவது இன்ஜினியரிங் காலேஜு சீட்டு காலியாக இருக்குது. எந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஃபுல்லே ஆகலை. அப்போ காலேஜே மூடிட்டாங்க, இன்ஜினியரிங் காலேஜை. ஏன்னா வேலை இருந்தால் தானே இன்ஜினியரிங்கை படிக்க போவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, காலேஜ் சீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை காலேஜ் மூடினாங்க போன 2-3 வருஷத்தில்? படித்த பசங்கள்கிட்ட கேளுங்க. அந்த காலேஜே இப்போ இல்லை, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீட்டு ஃபுல்லாகலை அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு. ஒரு 100 பேர் வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு வெளியே வர்றான்னா அதில் வெறும் 40-50 பேருக்கு தான் வேலை கிடையாது. மிச்சம் 50 பேர் ஒவ்வொரு வருஷமும் வேலையில்லாமல் தான் இருக்காங்க. வேலை வாய்ப்பை எங்கே உருவாக்குனாரு? இவ்வளோ அதாவது நம்ம இந்தியாவில் 140 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு ஆள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம கம்பெனிகள் இங்கே உருவாக்கலாம். அவ்வளோ வேலைகள் இங்கே கொட்டி கிடக்கு. ஆனால் உருவாக்க மாட்டாங்க. ஏன் உருவாக்க மாட்டேங்கிறா? இவனுக்கு என்ன அந்த அதானியும் அவன் இந்த குஜராத்தில் இருக்கிற அந்த பல கம்பெனிகளுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இவன் வேலை செஞ்சிட்ருக்கான். 4வது பாயிண்ட்டு என்னென்னா, முக்கியமான பாயிண்ட்டு ஊழலுங்கிறது எந்த அளவுக்கு மோடி அரசு செய்யுதுன்னா, ஊழலை சட்டப்பூர்வமாக ஆக்கிட்டாங்க. அந்த தேர்தல் பத்திரம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேர்தல் பத்திரம்னா ஒரு வவுச்சர் மாதிரி தான், ஒரு கூப்பன். நம்ம ஷாப்பிங் மாலுக்கு போனால் கூப்பன் கொடுக்குறாங்களா, கூப்பன் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டேட் பேங்க்கில் போயிட்டு ஒரு கூப்பன் வாங்குது. இந்த கூப்பனை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு கொடுத்துருது. இந்தாப்பா உனக்கு 2 கோடி கூப்பன், நீ வச்சுக்கோ, சாப்பிடு, அதே பேங்க்கில் திருப்பி போய் காசாக வாங்கிக்கோ. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, சில கம்பெனிகள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2 கோடி 3 கோடி இந்த மாதிரி நன்கொடை கொடுத்துட்டு ஒரு 500 கோடி 1000 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துடுறாங்க. சரி, ஊழல் யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போது ஒரு வீட்டுக்கு நம்ம லெவலேருந்து பேசுவோம். ஒரு வீட்டுக்கு மின்சார கனெக்ஷன் வாங்கணும்னா அவனுக்கு ஏதோ ஒரு லஞ்சம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ஆகிற இடத்துல அவன் கேட்குறான் ஒரு 8000 கேட்குறான். சரி, 8000 வாங்கிக்க, 3000 எக்ஸ்ட்ரா வாங்கினா எங்களுக்கு கரெக்டாக அந்த 230 வோல்ட்டு கரெக்டாக கொடுக்கணும்ல, கனெக்ஷன் கொடுக்கணும்ல. 230 கொடுக்காம ஒரு 100 வோல்ட்டு மட்டும் கொடுக்குறேன், அவ்வளோதான் கொடுக்க முடியும் என்னால் அப்படின்னா அதை நம்மளால் ஒத்துக்க முடியுமா? இப்படி புரியுதுங்களா? நம்ம லஞ்சம் ஊழலாம் தடுக்கவே முடியாது. அது நிதர்சனம், அதுதான் உண்மை. நம்ம யாருக்காவது ஊழல் செஞ்சாலுமே
நீ வாங்குகிற பைசாவில் 90% வேலை செய், 10% நீ சாப்பிட்டு போ. அதுக்காக நான் வந்து 80% சாப்பிட்ருவேன், 20% தான் நான் வேலை செய்வேன்னா என்ன அர்த்தம் அது? அதான் நான் சொன்னேன், வோல்டேஜ் 230 வோல்டேஜுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா அட்லீஸ்ட் 200 210 கொடு. வெறும் 120 வோல்டேஜ் கொடுத்தாக்கா அங்கே மிஷின் எப்படி ஓடும், வீட்டில் எப்படி எல்லாம் ஓடும்? அந்த வட மாநிலத்தில் வந்து ஒரு சுரங்கம், மலையை குடஞ்சி சுரங்கம் போகிறதுக்காக நடந்த வேலையில் யாரோ தொழிலாளர்களும் மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பிரச்சனை. ஒரு 7-8 நாள் அந்த கதை ஓடிச்சு. ஞாபகம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு? இதுதான் என்ன, ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் சேஃப்டி இது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவன் கொடுத்த கான்ட்ராக்ட் கம்மியான கான்ட்ராக்டாக இருக்கும், ஊழலில். ஏன்னா அவன் கான்ட்ராக்ட்காரன் என்ன கேட்டிருப்பான், எனக்கு இந்த செலவுக்கு ஒரு 20,000 கோடி ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லுவான். 20,000 கோடிலாம் பண்ண முடியாது, நீ 10,000 கோடி உனக்கு தர்றேன், ஆனால் 20,000 கோடி கான்ட்ராக்ட் போட்டுப்போம், நீ 10,000 கோடி தான் நீ வேலை செய்யணும், அந்த மிச்சம் 10,000 கோடி எனக்கு அப்படிங்கிறப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த 10,000 கோடியில் என்ன வேலை செய்யுமோ அதுதான் செய்வான். 5வது பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, டாப் மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட்டு. மேலே சொன்ன 4 பாயிண்ட்டு எதுவுமே நடக்காமல் இருக்கணும், மக்களுக்கான நல்லாட்சி நடக்கணும்னா திமுக மற்றும் காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். போட்டால் தான் நம்ம இந்திய நாடு சர்வாதிகார போக்கிலிருந்து நிறுத்த முடியும். ஏன்னா இப்போ சர்வாதிகார போக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கு. இந்த வாட்டி மோடி ஜெயிச்சிட்டாக்கா அடுத்த 15 வருஷத்துக்கு மோடி தோக்கடிக்க யாராலையும் முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சட்டங்களெல்லாம் அவன் மாற்றிடுவான். அப்போ நம்ம வந்து எங்கள் சோத்துக்கே சிங்கடிக்கணும். அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கணும்னா இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. அதாவது திமுக, காங்கிரஸ், கை சின்னம், உதயசூரியன், பானை, கதிரவன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு 40 எம்பியை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அனுப்புவோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத எந்த திட்டத்தையும் உள்ளே வரவிட மாட்டோம். அந்த மாதிரி இந்த 40 எம்பியும் பேசணும். அந்த ஜெயலலிதா உள்ளே வரவிடாத எத்தனை திட்டங்கள், இந்த எடப்பாடி உள்ளே வரவிட்ட அந்த உதயமின் திட்டம், அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. உதய மின்சார திட்டம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதை எடப்பாடி அப்ரூவல் பண்ணான், ஜெயலலிதா எதிர்த்தாங்க, இந்த ஆள் எடப்பாடி அப்ரூவல் பண்ணி உள்ளே விட்டா, அதனால நமக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுங்களா? ஸோ ஆகவே ஏப்ரல் 19 நீங்கள் உதயசூரியன், கை சின்னம், பானை சின்னம் மற்றும் கதிரவால் மற்ற இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சி சின்னங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். 40 எம்பி தமிழ்நாட்டிலிருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அது இவங்களால் மட்டும்தான் முடியும். மற்ற சின்ன கட்சிகள்லாம் ஓட்டு போட்டால் ஒரு யூஸும் கிடையாது, ஓட்டு தான் பிரியுமே தவிர மோடியை வீழ்த்த முடியாது. அதனால் நம்மளோட இந்த 2024 டாஸ்க் என்னன்னாக்கா மோடி அரசை வீழ்த்தணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.